சீஷத்துவம் என்று சொல்லுகின்ற வகையிலே டிசைபிள் என்ன சொல்லுகிறது? டிசைபிள் என்கிற ஆங்கில வார்த்தையானது ரெண்டு விதங்களிலே செயல்படுகிறது. ஒன்று த டெடிகேஷன், சொல்லுங்க. டெடிகேஷன் என்பது அர்ப்பணம், நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும், த டெடிகேஷன். இரண்டாவதாக டிசிப்ளின் லைஃப், என்ன வாழ்க்கைங்க? டிசிப்ளின், ஒழுங்கான ஒரு வாழ்க்கை. இவைகள் இரண்டும் இணைந்து தான் அங்கு டிசைபிள்ஷிப், சீஷத்துவம் ஆனது அங்கு உருவாக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பாட்டு பாடுறோம்? குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். எப்போ இதெல்லாம்? எந்த சீசன் பாட்டு இது? மறந்துட்டீங்களா? புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார். எப்போ பாட்டு இதெல்லாம்? என்ன சொல்றான்? குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. அடுத்தது என்னங்க? பரநாவியில் மகிழ்வோம். வீட்டில் போன உடனே என்ன ஆவில? கிறிஸ்மஸ்க்கு. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்காது. எங்கே போய் சேர்க்கும்? ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும். யாரும் வரமாட்டான், கிட்ட கூட நெருங்க மாட்டான். கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன் பாஸ், எவ்வளோதான்? குடிக்க குடிக்க இன்பம் இறுதி வரை. ஆமாம், அதனால் நீ கொஞ்சம் எடுத்தாலும் சரி, ரொம்ப எடுத்தாலும் சரி, கிறிஸ்மஸுக்கு, என்ன மஸுக்கு? கிறிஸ்மஸுக்கு, ஈஸ்டருக்கு, லீவு நாளில் எடு எடு எடு, நல்லா எடு. கடைசியில் உனக்கு எது ரெடியாக இருக்குது? உன் போண்டாட்டியும் வரமாட்டா, யாரும் வரமாட்டான், உன் பிள்ளைங்க கூட வரமாட்டாங்க. அந்த குச்சி குச்சி போனான், கடகட்டும். இன்றைக்கே மனம் திரும்ப தேவனுடைய பிள்ளை, சீசனாக மாறு. யாராக மாறணும்? ஆமாம், குருவை தொடரும் சீசன். ஹேவ் டு டெடிகேட் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையை நீ தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். அது ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கையாக, டிசிப்ளின் லைஃப். இதைத்தான் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தை கற்றுக்கொண்டார்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். அடுத்து சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகின்ற வேளையிலே தன் ஜீவனை இழந்து விடு என்று சொல்லுகிறார். என்ன செய்யறானுமா? இழந்து விடு. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய சேவைக்காக இழந்து விடு தேவனுடைய பிள்ளையை.